ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नम ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிமையாக கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் பொருளுரை பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 37வது பதம், 37 மற்றும் 38. तदो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा मोक्षसे महीम् तस्मादुत्तिष्ठ कौन्तेय युक्ताय कृतनिश्चयः. ஓ குந்தியின் மகனே, போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் ஸ்வர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் இந்த உலகத்தினை அனுபவிக்கலாம். எனவே உறுதியுடன் எழுந்து போர் புரிவாயாக. சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ ததோ யுக்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அபாப்ஸ்யசி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே திருநாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இவற்றை கருதாது போருக்காக போர் புரிவாயாக. அவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ பாப விளைவுகளை அடைய மாட்டாய். சரி, இப்போ இந்த மகாபாரத யுத்தம் நான் செய்ய மாட்டேன், இது வேண்டாம், இதை நான் தவிர்க்கின்றேன், இந்த யுத்தத்தை நான் புறக்கணிக்கின்றேன் சொல்லி அர்ஜுனன் ஒரு 5 விதமான காரணங்களை சொல்றார். இது நம்ம முன்னே வகுப்புகள்ல பேசிட்டு இருந்தோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். 5 விதமான காரணங்களை சொல்லி அர்ஜுனன் இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் அர்ஜுனன் சொன்ன 5 காரணத்தையும் கிருஷ்ணா ஒன்னொன்னா பிரேக் பண்ணிட்டே வர்றார், அதை உடைக்கிறார். இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. அப்போ அதுல ஒரு காரணம் அர்ஜுனன் சொன்னது, இந்த யுத்தம் செய்தால் பாவமே வந்து சேரும், பாவம் சேரும். நான் ஒருத்த அரியாசனத்துல உட்கார்றதுக்காக, பாண்டவர்களாகிய நாங்க ராஜ்யத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காக எண்ணற்ற ஜீவன்கள், குதிரைங்க, யானைங்க, மனுஷங்க, எவ்வளவு பேர் கொல்லப்படுவாங்க. அப்ப அந்த கொலை செய்ததுக்கான பாவம் யார வந்து சேரும்? எங்களைத்தான் சேரும். அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இதற்கு முந்தைய பகதங்கள்லயே கிருஷ்ணர் அதை தெளிவாக விளக்கி விட்டார். அர்ஜுனா, இந்த யுத்தத்தை புறக்கணித்தால்தான் பாவம். ஏன்னா உன் கடமையை நீ பின்வாங்கினால் நீ பாவம் செய்தவன் ஆகி விடுவாய். அப்போ இந்த ஜட உலகமானது இரட்டிப்பு தன்மை நிறைந்தது. இந்த ஜட உலகத்துல என்ன இருக்குன்னா இரட்டிப்பு தன்மை இருக்கு, டுவாலிட்டிஸ். என்ன இரட்டிப்பு தன்மை? இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இரட்டிப்புத்தன்மை நிறைந்தது. இந்த இரட்டிப்புத்தன்மை எதனால் ஏற்படுகிறது? இந்த இரட்டிப்புத்தன்மை எங்கிருந்து தோன்றுகிறது? இந்த இரட்டிப்புத்தன்மையால் நாம் ஏன் பாதிப்படைகிறோம்? இந்த இரட்டிப்புத்தன்மைக்கான காரணம் என்ன? 4 கேள்வி. இந்த இரட்டிப்புத்தன்மை எங்கிருந்து தோன்றுகிறது? இந்த இரட்டிப்புத்தன்மை ஏன் தோன்றுகிறது? இந்த இரட்டிப்புத்தன்மைக்கு நாம் ஏன் நம்மை காரணமா கருதுகிறோம்? இந்த இரட்டிப்புத்தன்மையிலிருந்து விடுபட்டவர் உண்டா? இந்த இரட்டிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்ட செயல்தான் உண்டா? இப்ப 6 கேள்வி ஆயிடுச்சு. சரி, ஒன்னொன்னா பதில் பார்த்துட்டு இன்னைக்கு வகுப்புல இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் நடைமுறை வாழ்க்கையில கற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா
பெரும்பாலும் நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில இந்த இரட்டிப்பு தன்மையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், நாளைக்கு துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். நாளைக்கு துக்கமா இருந்தா அடுத்த நாள் சந்தோஷமாயிருவோம். அப்ப இன்பம் துன்பம் மாறி மாறி வருது. லாபம் நஷ்டம். இன்னைக்கு வியாபாரத்துல லாபம், நாளைக்கு நஷ்டம், மத்த நாள் லாபம், மத்த நாள் நஷ்டம், இப்படி மாறி மாறி வருது. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு. எனக்கு இந்த பக்தரை பிடிக்கும், அந்த பக்தரை பிடிக்காது. நான் இவரோடு சேர்வேன், அவரோடு சேர மாட்டேன். நான் இவங்க கூட தான் சேவை பண்ணுவேன், அவங்க கூட போட்டா நான் சேவைக்கு வர மாட்டேன். நான் இவங்க கூட தான் இருப்ப, அவங்க கூட இருக்க மாட்டேன். இவன் என் பகைவன், அவன் எதிரி. இவன் என் நண்பன், அவன் எதிரி. இவன் என் நண்பன், அவன் என் பகைவன். விருப்பு வெறுப்பு. பிடித்தமான விஷயங்கள் விருப்பு, பிடித்தமான விஷயங்கள் காரணம் விருப்பம், பிடிக்காத விஷயத்தினால வெறுப்பு. விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாப நஷ்டம், வெற்றி தோல்வி. இன்று 2 நாள் வெற்றி, அடுத்த 2 நாள் தோல்வி, மீண்டும் இருந்து வெற்றி, வெற்றி தோல்வி. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி மான அவமானம். என்னை புகழ்ந்தால் மகிழ்ச்சி, என்னை இகழ்ந்தால் துக்கம். மானம், மானமே பெரிது அப்படின்னு வாழ்ந்துட்டு. என்னை யாராவது மோசமா பேசிட்டாங்க, ஐயோ என்னை அவமானம் செய்து விட்டார்களே, இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியவில்லையே. மனித சமுதாயத்துல அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்ட பலர் உண்டு. அவமானம் ஏற்பட்டு விட்டது, அதனால நான் உயிர் வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு அவமானம் ஆயிடுச்சு, நான் உயிர் வாழல, நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். அப்ப இதெல்லாம் ஏன் தோன்றுகிறது? எங்கிருந்து தோன்றுகிறது? எதனால் தோன்றுகின்றது? இதற்கான காரணம் என்ன? விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இந்த இரட்டிப்புத்தன்மைகள் நம் மனதிலிருந்தே தோன்றுகின்றன. மனப்பரம் காரணம் மாமனந்தி சம்சார சக்கரம். மனசுதான் முக்கியமான காரணம். நம்முடைய இன்பத்துக்கும் என் மனசுதான் காரணம், என் துன்பத்துக்கும் என் மனசுதான் காரணம். இவனை என் பகைவன் என்று என் மனம் கூறுகிறது, இவன் என் நண்பன் என்று என் மனம் கூறுகிறது. இது பிடித்திருக்கிறது என்று மனம் சொல்கிறது, இது பிடிக்கவில்லை என்று மனம் சொல்கிறது. எனக்கு பிடித்தது நடந்தால் சந்தோஷமா மனதை ஏற்றுக்கொள்றது, பிடிக்காவிட்டால் நடந்து விட்டால் அது வருத்தமாக மனது தெரிவிக்கிறது. அப்போ மனமே காரணம். இந்த மனம் என்ன ஆகிவிட்டது? ஏன் இந்த மனம் இதை மாதிரி எட்டிப்பு தன்மையில் மாட்டிக்கொள்கிறது? ஏன் மனம் இந்த மாதிரி எட்டிப்பு தன்மையில் மாட்டிக்கொள்கிறது? நாம் 3 குணத்தில் செயல்படும் போது அந்த குணத்துக்கான வினைகளை சந்திக்கும். ஜடக்கு முக்கோணத்துல செயல்படும் போது அந்த செயல் வினை, அதற்கான பலன். அப்போ நல்ல விஷயம் நடந்தா சந்தோஷம், கெட்ட விஷயம் நடந்தா துக்கம். இப்ப நல்ல விஷயம் நடந்தது, ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு, கல்யாண பத்திரிக்கையோட வர்றாரு. என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேங்க, இப்ப சந்தோஷங்க, நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும், சொல்லவே வேண்டாங்க, நாங்க வந்துடுறோங்க, முதல் ஆளா வந்துடுறோங்க, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ப்ரோக்ராமா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல் ஆளா நாங்க வந்துடுறோம். நான் வந்து அச்சதை போட்டாதான் மாப்பிள்ள அந்த பொண்ணு கழுத்திலே தாலி கட்டுவாருங்க, கவலையே படாதீங்க. அது வரைக்கும் மாப்பிள்ள தாலியே கட்ட மாட்டார். மாப்பிள்ள வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருப்பார், முகூர்த்தம் போனாலும் காத்துக்கிட்டு இருப்பார். நான் போய் தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணமே நடக்கும். சோ எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்தது, என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்தது, உங்களுக்கு பிரியமானவர் இறந்து விட்டார், ஐயோ என்னை பிரிந்து விட்டாரே, இறந்து விட்டாரே என்று சொல்லாம போயிட்டாரே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, ஐயோ சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே. அப்போ எனக்கு பிடித்தமான ஒன்றை இழந்து விட்டால் வருத்தம், எனக்கு பிடித்தமானது ஒன்று நடந்து விட்டால் சந்தோஷம். இதெல்லாம் என் மனமே பிரதிபலிக்கின்றது. அப்போ நல்ல விஷயங்கள் நாம் ஏற்றுக்கொள்றோம், கெட்ட விஷயங்களும் வரும், அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் நாரத முனிவர் வியாசர்ட்ட சொல்றார். நாங்க பாகவதம் ஒரு கண்ணோட்டத்துல படிச்சுட்டு இருந்தோம். 5ஆம் அத்தியாயத்துல ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயம். அதுல நாரத முனிவர் வியாசருக்கு உபதேசிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை வந்து பிரபுபாதர் உபன்யாசங்கள் அடிக்கடி மேற்கோள் காண்பார். தஸ்யைவ ஹேதோ பிரஜதேவ கோவிதோ
தலப்பதேயத்து பிரபதாமுபரியதக தலப்பதேயத்துக்கவத் அந்யத சுகம் காரே காலேன சர்வத்ர கபீரரம் ரசா. எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க, எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க, சந்தோஷம் வருது, சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அதே போலதான் யாரும் துக்கத்தை விரும்புறது இல்லை, ஆனா துக்கம் வரும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். யாரும் துக்கத்தை விரும்புறது இல்லை, ஆனா வரும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் இந்த உலக நியதி சட்டம். இந்த பௌதிக உலகத்துடைய சட்டம் என்னன்னா, இந்த பௌதிக உலகம் இரட்டிப்பு தன்மையால் நிறைந்தது. அதனால கிருஷ்ணா என்ன சொல்றார், இந்த இரட்டிப்பு தன்மை விடுபடணும் முன்னாடியே பார்த்தோம். இதே அத்தியாயத்துல முன்னாடி படிச்ச ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாபாயினோ அனித்யா தாம் திதிக்ஷக்ஷ பாரதா. கோடையும் குளிரும் எப்படி மாறி மாறி வருமோ பாருங்க. பொதுவா மே மாசம்தான் வெயில் அடிக்கும், வெளியில போக முடியாது. ஆனா மே முடிஞ்சு ஜூன் வந்து ஜூலை போய் ஆகஸ்ட் வந்துருச்சு, இன்னைக்கு வெளியில தலை காட்ட முடியும். சுட்டு எரிக்கும் வெயில், ஆனா வெளியில போகாம இருக்க முடியுதா? போய்தான் ஆகணும். வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? பள்ளி கல்லூரிக்கு போகாம இருக்க முடியுமா? இல்ல சமைக்காம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? ஒண்ணும் பண்ணாம இருக்க. அப்ப வெயிலை நாம் பொறுத்து கொள்ள பழகிட்டோம். சரிங்க, முன்னெல்லாம் கோடை காலத்துலதான் வெயில் இருக்கும், இன்னைக்கு வருஷத்துல 365 நாள்ல 300 நாள் வெயில் அடிக்குது. அப்படி நம்ம அதை அட்ஜஸ்ட் ஆயிட்டோம், வெயிலோடு நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? கோடை குளிர், குளிர்காலம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், கோடை காலம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இதை நாம் சகித்துக் கொள்கிறோம். கோடையும் குளிரும் மாறி மாறி வருது, அதை சகித்துக் கொள்றோம். அதே போலதான் வாழ்க்கையில இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இரட்டிப்புத்தன்மை வரும். இதையும் ஒருவர் கடந்து செல்ல வேண்டும், இதை ஒருவர் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொறுமை சகிப்புத்தன்மைங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் நம்மள மாதிரி உள்ளோம். ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ண நடக்கும். சாத்தியமில்லாத விஷயத்த வந்து ஆச்சாரியர்களும் பகவானும் சொல்ல மாட்டாங்க. பகவத்கீதை ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், ஆச்சாரியர்களாகட்டும், சாத்தியம் இல்லாத விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்ப சாத்தியம் உண்டு, சாத்தியம் உண்டு. எப்ப சாத்தியமாகும்? நான் முயற்சி செய்தால் சாத்தியமாகும். நான் முயற்சி செய்தால் மட்டும் போதுமா? போதாது. ஆன்மீக குருவின் கருணையும் இறைவனின் கருணைக்காக நான் பிரார்த்தனை செய்வேன். ஓ கிருஷ்ணா, நான் எந்த பிரிவில உங்ககிட்ட வந்துடணும், நான் வந்து கோலோவந்தாவனை வந்துடணும் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா இந்த குணங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, இந்த ரட்டிப்பு தன்மையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் முயற்சி பண்றதுல வெளியே வர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க அனுகிரகம் பண்ணா, உங்க ஆசீர்வாதம் இருந்தா என்னால் இதை கடந்து வர முடியும். நான் முயற்சி பண்றேன், அந்த முயற்சிக்கான அருளும் அதற்கான சக்தியும் அதற்கான ஆற்றலும் நீங்க தான் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்து, அந்த மாதிரி எளிமையாக பிரார்த்தனை செய்து சீக்ஷா குரு தீக்ஷா குரு கிட்ட பணிவாக நடந்து கொண்டு அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம கடைபிடித்தோமே ஆனால் படிப்படியா அந்த ரட்டிப்பு தன்மை நம்ம விடுபடும். ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டாதான் நமக்கு நித்தியமான ஒரு சந்தோஷம், நித்தியமான ஒரு வாழ்க்கை, நித்தியமான ஆனந்தம் சாத்தியம். ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபடும். அப்போ ஒரே வழிதான் இருக்கு. ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி, கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டும். எந்த செயல் செய்தாலும் கிருஷ்ண உணர்வுல இருக்கும். ஏன்னா கிருஷ்ண உணர்வுல பாவம் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. பக்தி என்பது பக்தி தொண்டு, பக்தி என்பது கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது என்பது பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டது. ஒருத்தர் பாவம் செஞ்சார், அதற்கான வினை அனுபவிக்கிறார். ஒருத்தர் புண்ணியம் செய்தார், அதற்கான வினை அனுபவிக்கிறார். ஆனா கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுவது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. இப்போ இந்த மகாபாரத யுத்தம், துரியோதனன் பக்கம் இருந்தவங்க தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க, அதற்கான பரிசை பெற்றுக்கொண்டார்கள், அதற்கான தண்டனை பெற்றுக்கொண்டார்கள். பாண்டவர் பக்கம் இருந்தவங்க அதற்கான பரிசை பெற்றுக்கொண்டார்கள்.
சிலர் புண்ணிய புருஷர்கள் வாழ்ந்த கிரகத்துக்கு போனாங்க. சிலர் அவங்க நினைத்த நிலையை அடைஞ்சாங்க. ஆனா இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் முன்னிலையில் நடந்ததுனால இந்த குருக்ஷேத்திர யுத்தம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, இது தர்ம யுத்தம், தர்மத்துக்காக நடந்த யுத்தம். இந்த தர்ம யுத்தத்துல பகவான் முன்னிலையில் நடந்ததுனால துரியோதன் பக்கம் இருந்தவங்களும் அவங்கவுங்க நிலைத்த பயனை அடைஞ்சாங்க. என்ன சொல்றது, அவங்களும் பிறவா நிலை அடைஞ்சாங்க கிருஷ்ணர் முன்னாடி இந்த உடலை விட்டதுனால. பாண்டவர் தரப்புல இருந்தவங்களும் நற்கதி அடைஞ்சாங்க. அவங்க பகவானுடைய உலகத்துக்கே போனாங்க. பகவானுடைய நித்தியமா சேவையில் ஈடுபடலாம். அப்ப அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அந்த உடலை விட்டு போனாங்க. இது ஜென்ரலா, இது குருக்ஷேத்திர போர். ஆனா ஜென்ரலா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, பாவம் செய்யறவங்க அதற்கான வினையை அனுபவித்தாக வேண்டும், புண்ணியம் செய்தவங்க அதற்கான வினையை அனுபவித்தாக வேண்டும். ஆனா கிருஷ்ணருக்காக ஒருத்தர் செயலாற்றினார் என்றால் அது எந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டது. இப்ப சிவகுமார் பிரபு இருக்கார். சிவகுமார் பிரபு ஒருத்தர் ஐயா பசிக்குதுன்னு வந்தார். ஐயா பசிக்குதியா? சிவகுமார் பிரபு சொன்னாரு, போங்க போங்க, காலையிலே வந்துட்டீங்களா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லை, கைகாலருக்கு உழைச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிட்டார். பசி என்று வந்தவரை சிவகுமார் பிரபு திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அதனால அதற்கான வினையை அவர் சந்திப்பார். அப்புறம் அவர் என்ன பண்ணார், இன்னொருத்திட்ட போனார். யாரு? மங்களதாயினி மாதாஜிட்ட போனார். மா தாயே பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது கொடுமா. மங்களதாயி மாதா ஓடி போய் வீட்டுல இருந்து கொஞ்சம் காசு, அரிசி, பருப்பு எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. ஐயா இதை வச்சுக்கங்க, உங்களுக்கு நான் கொடுத்தது ரொம்ப பெரிய புண்ணியமா நினைக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப அந்த புண்ணியம் செய்ததுனால அதற்கான பலனை மங்களாமயி மாதாஜி அனுபவிச்சாங்க. அந்த புண்ணியத்தினால அவங்க சொர்க்கத்துக்கு போகலாம், இல்ல இந்த உலகத்திலே வசதியான பிறப்பெடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனா மூணாவது நபர்கிட்ட அவர் போனார். அந்த நபர், அந்த பிச்சைக்காரர் யார்கிட்ட போனாங்க? ஜெயதாயினி மாதாஜிட்ட போனாங்க. மா தாயே சாப்பிட ஏதாவது கொடுமா. ஐயா இங்க பாருங்க, காசெல்லாம் தரமாட்டேன், பகவானுடைய பிரசாதம் இருக்கு, சாப்பிடுறீங்களா? உட்காருங்க, நான் பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னு பிரசாதத்தை பரிமாறினேன். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, தினமும் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, உங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போடும். அப்போ இந்த மூணு நபர், சிவகுமார் பிரபு செய்ததுக்கான ஒரு வினை, அப்புறம் மங்களாதாயினி மாதாஜி செய்ததுக்கான ஒரு வினை, ஜெயதாயினி மாதாஜி, இந்த மூணு பேர். இதுல சிவகுமார் பிரபு இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அது பாவம், அதற்கான வினையை அவர் சந்திக்கணும். அப்புறம் மங்களதாயினி மாதாஜி கொஞ்சம் தானம் பண்ணாங்க, அது புண்ணியம், அதற்கான வினைவிலையே அவங்க அனுபவிக்கணும். ஆனா ஜெயதானி மாதாஜி என்ன பண்ணாங்க, அவங்க பாவம் செய்யல, புண்ணியம் செய்யல, பகவானுடைய கருணையை கொடுத்தாங்க. கிருஷ்ண பிரசாதம்ங்கிறது கருணை, கிருஷ்ணனுடைய கருணை. நான் ஒன்னும் சமைக்கல, இது பகவானுடைய பிரசாதம், அதை உங்களுக்கு கொடுத்தேன். அப்ப கிருஷ்ண பிரசாதம்ங்கிறது கருணை. அந்த மாதிரிதான் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றவங்களுக்கு பாவ புண்ணியம் கிடையாது. அப்ப இந்த மகாபாரத யுத்தமானது பகவானது திட்டப்படி நடக்கிறதுனால, பகவானுடைய முன்னிலையில் நடக்கிறதுனால இது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால எழுந்து போரிடணும் அர்ஜுனா, இது என்னுடைய கட்டளை, என்னுடைய விருப்பம், என்னுடைய திட்டம், இதை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத கிருஷ்ணருடைய திட்டம். இப்போ இதை செய்ய மாட்டேன்னு சொன்னா பாவம், புண்ணியத்துக்காக செஞ்சா அதுக்கான பலனை அனுபவிக்கலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், இல்ல ராஜ்யத்தை திரும்ப பெறலாம். ஆனா கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. அதனால அர்ஜுனன் தயங்க வேண்டிய தேவையில்லை, கிருஷ்ணருக்காக செயலாற்ற வேண்டும் என்பதுதான் நீங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடம். ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.